திராவிட வரலாறு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதையும் இட்டுக்கட்டி பேசுவதை வாடிக்கையாக கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி என அவர் விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜருக்கு, யானை அம்மாளுக்கு கடற்கரையில இடம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. கலைஞர் அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார் என்று எந்த பத்திரிகையிலையும் செய்திகள் வரவில்லை. அப்படி தானா ஒரு கதையை இட்டுக்கட்டி பேசுகிறார். இவர் தேர்தலுக்காக வேண்டி திராவிட வரலாறே தெரியாமல் அவதூறான கருத்துக்களை சொல்லுவதுதான் ஒரு வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. அவர் சொல்வதெல்லாம் உண்மைக்கு மாறான செய்தி என்பதுதான் என்னுடைய கருத்து. திராவிட வரலாறு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதையும் இட்டுக்கட்டி பேசுவதை வாடிக்கையாக கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி என அவர் விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜருக்கு, யானை அம்மாளுக்கு கடற்கரையில இடம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. கலைஞர் அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார் என்று எந்த பத்திரிகையிலையும் செய்திகள் வரவில்லை. அப்படி தானா ஒரு கதையை இட்டுக்கட்டி பேசுகிறார். இவர் தேர்தலுக்காக வேண்டி திராவிட வரலாறே தெரியாமல் அவதூறான கருத்துக்களை சொல்லுவதுதான் ஒரு வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. அவர் சொல்வதெல்லாம் உண்மைக்கு மாறான செய்தி என்பதுதான் என்னுடைய கருத்து. திராவிட வரலாறு தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி பேசுவதாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதையும் இட்டுக்கட்டி பேசுவதை வாடிக்கையாக கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி என அவர் விமர்சித்துள்ளார். பெருந்தலைவர் காமராஜருக்கு, யானை அம்மாளுக்கு கடற்கரையில இடம் கொடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. கலைஞர் அவர்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார் என்று எந்த பத்திரிகையிலையும் செய்திகள் வரவில்லை. அப்படி தானா ஒரு கதையை இட்டுக்கட்டி பேசுகிறார். இவர் தேர்தலுக்காக வேண்டி திராவிட வரலாறே தெரியாமல் அவதூறான கருத்துக்களை சொல்லுவதுதான் ஒரு வாடிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. அவர் சொல்வதெல்லாம் உண்மைக்கு மாறான செய்தி என்பதுதான் என்னுடைய கருத்து.